Taste the Daily. சிவகங்கை அருகே உள்ள நாட்டாக்குடியில் 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எழுத்துகள் பதிக்கப்பட்ட கற்கள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் காளிராசா நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பிள்ளையார் கோவில் வடக்கு பகுதியில் ஒரே நாளில் வெட்டப்பட்ட 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கல்வெட்டில் கனகப்ப நாயக்கர் பெயர் இடம்பெற்றுள்ளதால் இவர் இப்பகுதியின் அரச பிரதிநிதியாக இருந்திருக்கலாம் எனவும், கல்வெட்டின் எழுத்தை கொண்டு இது 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவில்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த முகமூடி கொள்ளையன் பிடிபட்டான். கபிஸ்தலம் பாலக்கரையில் அமைந்துள்ள சித்தி விநாயக ஆலயத்தில் உண்டியல் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் திருவையாறு பெரமூர் கிராமத்தை சேர்ந்த ராமன் முகமூடி அணிந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் உட்பட பல்வேறு கோவில்களில் பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சம்பட்டி சீதா லட்சுமண ஹனுமன் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் விநாயகர் காளியம்மன் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களின் கும்பாபிஷேகம் 4 கால யாகசாலை பூஜைகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கோபுர கலசங்களில் வேத மந்திரம் முழங்க ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி கிராம பொது மைதானத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சித்தானூருக்கு புதிதாக தார் சாலை போடப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே சாலை முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அப்பகுதியில் இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்திற்காக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட அந்த வழியாக செல்ல முடியாத நிலை உள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் சாலை அமைத்ததே சேதத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.